இல்லை, இது எனக்கு புரியல. இப்போ அந்த சாரி அப்படின்றதுக்கும் மன்னிப்புன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் வரும். சாரின்னா என்ன அர்த்தம்? வருந்துகிறேன், அவ்வளவுதான். மன்னிப்பு வேற. சாரி அப்படின்னா மன்னிப்பு கேட்கறதா நம்மளா ஒரு அர்த்தத்தை தப்பா கற்பிதம் செய்து கொண்டு, இது ஒரு சாரி கேட்டாரு, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் கேட்டாங்களா அப்படின்னா அதற்கான சந்தர்ப்பமே வந்திருக்க கூடாது இல்லையா? இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கணும். 24 அப்படின்னு கோர்ட்ல கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ இது வரைக்கும் என்ன பண்ணோம்? இதுக்கெல்லாம் நம்ம சாரி சொன்னோமா? இல்லை. அப்போ அதெல்லாம் எப்படி போயிடுச்சு? இதில் வேற ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இது லாக்அப் டெத் இல்லை. கரெக்டு, லாக்அப்பில் நடக்கலை, வேற எங்கேயோ தானே நடந்தது. அப்போ அதனால் இதை கணக்கில் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா இது லாக்அப் டெத்தே இல்லை, கஸ்டோடியல் டெத்தே இல்லை அப்படின்னு சொன்னால் டெக்னிக்கலி கரெக்டு. ஆனால் இது போலீஸ் ப்ரூட்டாலிட்டி, அப்போ ஒட்டுமொத்தமாக காவல்துறை அராஜகத்தினால் இழந்த உயிர்கள் அப்படின்னா அப்போ அது மாட்டிக்கும் இல்லையா? சரிங்க, சாரி சொன்னீங்க. ஆனால் இனிமே இந்த மாதிரி நடக்காமல் இருப்பதற்கு சிபிஐ கிட்ட கொடுத்துடுறதுன்றது இந்த கேஸுக்கு மட்டும்தான். இனிமே இது நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அதான முக்கியம். அதுக்கு என்ன பண்ண போறீங்க? இனிமே இது மாதிரி நடக்கவே நடக்காது, நடந்தால் நான் ஆட்சியை விட்டு விலகுகிறேன் அப்படின்னு எந்த ஆட்சியாளராவது சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டாங்க.